மற்றும் கழக நிர்வாகிகள் இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து மற்றும் எனது பாசத்துக்குரிய கழக தொண்டர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். புனித ரம்ஜான் மாதத்தில் நோன்பு நோற்று ஆண்டவனின் அருளை பெற்று ஈகை திருநாளாம் ரம்ஜான் பெருநாளை கொண்டாடும் என் அன்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கணிந்த ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாவலராக விளங்கிய நம் அம்மா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் அமைந்துள்ள மஸ்ஜிதே ரஹ்மானியா பள்ளிவாசலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சிறப்புக்கு இப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது என் மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கிறது. உங்களுடைய சகோதர பாசத்தாலும் அன்பான வரவேற்பாலும் நான் மிகவும் நெகிழ்ச்சி அடைந்துள்ளேன். இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாவலராக விளங்கிய நம் அம்மா அவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் பயனுறும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க தமிழகம் முழுவதும் உள்ள 3000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களுக்கு ஆண்டுதோறும் அரிசி வழங்கினார். உலமாக்களின் மாதாந்திர ஓய்வூதியத்திலே 750 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்படும் ஆண்டு நிர்வாக மானியத்தை 1 கோடி ரூபாயாக உயர்த்தினார். பக்வாரிய ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவையில் உள்ள ஓய்வூதியம் உள்ளிட்ட பணிக்கொடைகளை வழங்கிட சிறப்பு ஒருமுறை மானியமாக 3 கோடி ரூபாய் வழங்கினார். பள்ளிவாசல்கள், தர்காக்கள் போன்ற நிறுவனங்களில் தொடர்ந்து பழுது நீக்குதல் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக 3 கோடி ரூபாயில் நிர்வாண மேம்பாட்டு நிதியை உருவாக்கினார். ஆதரவற்ற விதவை, ஏழை மற்றும் வயதான இஸ்லாமிய பெண்களுக்கு உதவிடும் பொருட்டு அனைத்து மாவட்ட சங்கத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் வரை இணை மானியம் வழங்கியவர் நம் அம்மா அவர்கள். உருது மொழியை ஒருமொழி பாடமாக பயின்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் பரிசு தொகையை உயர்த்தியவர் அம்மா. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொண்ட நிதி உதவி, நாகூர் தர்காவில் நடைபெறும் சந்தனக்கூடு கந்தூரி திருவிழாவிற்கு இலவச சந்தனக்கட்டைகள் வழங்கியதும் அம்மாதான். அரசின் சார்பில் ஆண்டுதோறும் இஸ்லாமிய பெருமக்களுக்காகவே நல்ல பல திட்டங்களை எல்லாம் கொடுத்தவரும் அவர்தான். இதெல்லாம் நான் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அம்மா உங்க கூட ரொம்ப நல்ல இணக்கத்தோடும் அன்போடும் இருந்தவர். உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கில் ரம்ஜான் மாதத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் 30 நாட்கள் பகலிலும் பருகாமலும் உண்ணாமலும் கடுமையாக நோன்பிருந்து நோன்பு திறப்பின் போது ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி வருகிறார். ரமலான் மாதத்தில் தொழுகை, தீமையிலிருந்து விலகி இருத்தல் முதலிய புற கடமைகளையும் இறை நம்பிக்கை, இறைவனுக்கும் நன்றி செலுத்துதல், நேர்மை, கருவுரிமை முதலிய கடமைகளையும் கடைபிடித்தல் வேண்டும். எவர் ஒருவர் உறுதியான இறை நம்பிக்கையுடன் ரமலான் முழுவதும் நோன்பு நோற்று இறைமறையாம் திருக்குரானை ஓதி
இரவு நேரங்களில் விழித்திருந்து சிறப்பு தொழுகைகளை நிறைவேற்றி ஏழை எளிய மக்களுக்கு ஜகாத்தையும் முறைப்படி வழங்கி நல்லறங்கள் பல புரிகின்றாரோ அவர் மீது மகத்தான இறையுடன் ஒளியும் என்பது சிந்தித்தும் ஐயமில்லை. அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தி தன்னால் இயன்றதை பிறருக்கு தர்மம் செய்து சகோதர பாசத்துடன் வாழ வேண்டும். அவர்களின் போதனைகளை அனைவரும் பின்பற்றி வாழ்வில் வெற்றி பெறுவோம். யாரெல்லாம் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் வந்தவர்கள் என்பதை அனைவராலும் எளிதில் கண்டறிய முடியும். திமுகவை யார் உறுதியோடு எதிர்க்கிறார்களோ, கழக தொண்டர்களை யார் அரவணைத்து செல்கிறார்களோ, புரட்சி தலைவரின் கொள்கைகளை யார் காப்பாற்றுகிறார்களோ, புரட்சி தலைவரின் எண்ணங்களை யார் ஈடேற்றுகிறார்களோ, கழகத்திற்கு யார் வெற்றியை தேடி தருகிறார்களோ அவர்கள்தான் நாம் இருவரும் தலைவர்கள் வழியில் வந்தவர்கள். இதற்காகத்தான் நாம் புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறோம். நாம் அவர்களின் வழியில் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்நேரத்தில் ஒரு குட்டி கதையை என் நினைவுக்கு வருகிறது. அதாவது இது எதுக்காக சொல்றோம்னா, கரை சேர நினைத்த மனிதர்களின் கதை இது. ஒரு ஊர்ல ஆற்றுல வெள்ளம் கரடு வந்து ஓடுது. இக்கரையில 2 பேர் நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது அங்கு கரைக்கு அடுத்த கரைக்கு செல்வதற்கு ஓடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி அக்கறைக்கு போவது? இந்த நேரத்தில் ஒரு காளை மாடு அங்கே வந்தது. அதுவும் அக்கறைக்கு போக வேண்டும். அதற்கு ஓடம் எதுவும் தேவைப்படவில்லை. அப்படியே ஆற்றில் பாய்ந்தது, நீந்த ஆரம்பித்தது. அப்போது இதை பார்த்த ஒருத்தர் குபீர் என்று ஆற்றில் குதித்தார். அந்த காளை மாட்டிற்கு ஆளை கெட்டியாக பிடித்துக் கொண்டார். காளை மாடு சுலபமாக அவரை இழுத்து சென்று அக்கறையில் சேர்த்து விட்டார். அடுத்தவர் பார்த்தார், நமக்கு ஒரு வாள் கிடைக்காதா என்று எதிர்பார்த்தார். இந்த நேரம் ஒரு நாய் வந்து ஆற்றில் குளித்தது. இதுதான் நேரம் என்று இவரும் ஆற்றில் விழுந்து அந்த நாயின் வாளை பிடித்து கொண்டு சென்றார். இந்த மனிதனையும் இழுத்துக் கொண்டு நாயால் ஆற்றில் நீந்த முடியவில்லை, திணறியது. ஒரு கட்டத்தில் நாய் வந்து கத்திக்கொண்டு சென்றது. விளைவு இருவருமே ஆற்றில் போகும் திசையிலேயே மிதந்து போய்கொண்டிருந்த திசை வேறு. கரை சேர நினைக்கிற மனிதர்களின் கதை இது. சிலர் கரையிலேயே நின்று விடுகிறார்கள், சிலர் காளையின் வாளை பிடித்து கொண்டு செல்கிறார்கள், சிலர் நாயின் வாளை பற்றி கொள்கிறார்கள். இதில் மூன்றாவதாக ஒரு ரகம் இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதும் தவறாகவே முடிவெடுப்பார்கள். அதாவது ஆற்றின் நடுவே கம்பளி மூட்டை ஒன்று மிதந்து செல்கிறது. உள்ளே ஏதாவது பொருள் இருக்கும் என்கிற ஆசையில் ஒரு கண் நீந்தி சென்று அதை பற்றுகிறார். நீண்ட நேரம் ஆகி கரை திரும்பவில்லை. நடு ஆற்றில் போராடி கொண்டிருக்கிறார். கரையில் நின்று கொண்டிருக்கிற நண்பர்கள் கத்துகிறார்கள், நண்பா, கம்பளி மூட்டையை இழுத்துக்கொண்டு உன்னால் வர முடியவில்லை என்றால் பரவாயில்லை, அதை விட்டுவிடு. ஆற்றின் நடுவே இருந்து அவன் சத்தம் போடுகிறான், நான் இதை எப்போவோ விட்டுட்டேன், இப்ப இதுதான் என்னை விடமாட்டேன். ஏன்னா இது கம்பளி மூட்டை இல்ல, கரடி குட்டி என்று கத்துகிறான். எனவே தவறாக பற்றுகிறவர்கள் தடுமாறி போகிறார்கள், சரியாக பற்றுகிறவர்கள்
கரையேறி விடுகிறார்கள். உங்களுக்கெல்லாம் ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நல்ல வேளையாக நீங்கள் நாய்வாலையும் பிடிக்கல, கரடி முட்டியையும் பிடிக்கல. நீங்கள்லாம் இந்த காதையின் வாலை பிடித்துக் கொண்டே கண்டிப்பாக கரை சேர்ந்து விடுவீர்கள். இதுதான் உறுதி. புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையோடு நடைபோட்டு எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு நம் கழக தொண்டர்களின் ஆதரவோடு தமிழக மக்களின் நலன் காப்போம் என்று இந்த பொன்னான நேரத்தில் உறுதியளிக்கிறேன். அதே போன்று நம் இருவரும் தலைவர்கள் எவ்வாறு சிறுபான்மையாக இருந்தார்களோ அதே போன்று நாமும் அனைத்து மதத்தினரையும் ஜாதியினரையும் நம் சகோதரர்களாக சகோதரிகளாக அரவணைத்து அவர்களுக்கு என்னாலும் ஆதரவோடு இருந்து வருகிறோம் என்பதை உறுதியோடு தெரிவிக்கிறோம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற மகாகவி பாரதியாரை மனதில் வைத்து நாம் அனைவரும் களப்பணியாற்றிடுவோம். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் தொடர்ந்து பயணிப்பவர். அனைத்திற்கும் மேலாக தமிழக மக்களின் பேராதரவுடன் வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் எப்படி மறைக்க முடியாதோ அதுபோன்று திமுகவினரின் மக்கள் விரோத செயல்பாடுகளால் தமிழக மக்கள் விரக்தியின் உச்சத்தில் இருக்கின்றனர். தமிழகத்திலிருந்து திமுக ஆட்சியை அகற்ற முடிவெடுத்து விட்டது. திமுக தலைமையிலான இந்த மக்கள் விரோத மன்னர் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் முற்கால ஆட்சியை மக்கள் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்து காட்டுவோம் என்பதை இந்நாளில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கடிந்த ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை குறித்தாக்கிக் கொள்கிறேன்.